போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரியான கணக்குகள் அடிக்கடி கேட்கப்படும். பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும். எளிமையான கணக்கு தான். ஒரு வியாபாரி 1 கிலோ ரூபாய் 13.50 விலையுள்ள சீனி 80 கிலோவை 1 கிலோ 16 விலையுள்ள சீனி 120 கிலோவுடன் கலப்படம் செய்கிறார். பின் இக்கலவையை 16% லாபத்தில் விற்பனை செய்தால் 1 கிலோ சீனியின் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 13.50 விலை இருக்கிற சீனியை 16 ரூபாய் விலையுள்ள சீனியோட கலப்படம் செஞ்சு அதில் 16% லாபம் வச்சு விற்கிறார். அதுக்கப்புறம் என்ன கேள்வினா அதை 1 கிலோவுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்போது மொத்தம் இவர் வாங்கின விலை என்னன்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வோம், ரெண்டையும் கூட்டுவோம். அதாவது 13.50 ரூபாய்க்கு வாங்கின மொத்த விலை எவ்வளவு அப்படின்னா என்ன செய்வோம், 80ஆல் பெருக்குனா இதுக்கு எவ்வளவு விலைன்னு வரும். அதே போல் 16 கிலோவுக்கு வாங்கினதோட மொத்த ரேட்டு என்னென்னா 120ஆல் பெருக்கணும்னா கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு மொத்த விலை எவ்வளோக்கு வாங்கினார் அதைத்தான் நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம். அப்போது 3000 ரூபா வருது. இப்போது இதில் 16% லாபம் வைக்கிறார். 16% 3000ல் 480 ரூபா. அப்படின்னா மொத்தம் இவர் விற்றது எவ்வளவு, 3480. இது எத்தனை கிலோவுக்கு, 200 கிலோவுக்கு. 80 + 120. அப்போ இதை 200ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 கிலோக்குள்ளது கிடச்சிடும். அதாவது 3480 200ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு உள்ள விற்பனை விலை எந்த விலைக்கு விற்றாருங்கிறது தெரிய வரும். கணக்கு தான் பெருசாக இருக்கும், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். கணக்கை பார்த்த உடனேயுமே நம்ம பேனாவை எடுத்து கொஸ்டின் பேப்பரில் எழுத ஆரம்பிக்கக்கூடாது. எளிதாக புரிகிறதுக்கு நம்மளுடைய மைண்டை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதை மாதிரி கணக்கில் பார்த்து நம்பர்ஸை பார்த்து பயந்துட வேண்டாம்.